Vanakkam Friends, welcome to Chettinad cooking channel. இந்த வீடியோவில் நான் Chettinad style மசாலா பவுடர் எப்படி செய்கிறேன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மசாலா பவுடர் நாங்கள் வந்து சாம்பார், சிக்கன், மட்டன் குழம்புகளுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எல்லா பொருட்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வரமிளகாய் வந்து 50 கிராம் எடுத்துக்கிறேன், ஒரு கப். அதை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா வறுத்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் மல்லி 50 கிராம், தனியான்னு சொல்லுவோம், இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஒன்றா வறுத்த பிறகு அதை வந்து ஒரு டிஷ்யூலையோ இல்லை துணியிலையோ வச்சு நான் ஆற வச்சுக்கிறேன். இல்லைன்னா வந்து சதசதன்னு போயிடும். ஸோ வந்து ஆற வச்சுக்க போகிறேன் ஒன் பை ஒன்று. அதுக்கப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, அப்புறம் கல்பாசி, இதெல்லாம் ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக எடுத்துட்டு அதையும் லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே நாங்கள் போடுறதுனால இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே போடுவோம். ஸோ தட் அதையும் நல்லா சூடு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 5 கிராம் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் 50 கிராம் வந்து மிளகாய், மல்லி எடுத்துருக்கனால எல்லாமே 5 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 கிலோ அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன், அதுவும் 5 கிராம். அதையும் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து குழகுலான குழம்புலாம் வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் அது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பொட்டுக்கடலை எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன். பச்சரிசியும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப பொரிஞ்சிடாமல் ஓரளவுக்கு சூடானதும் அதையும் எடுத்துடலாம். இப்போ வந்து நான் சோம்பு எடுத்துக்கிறேன் 5 கிராம், அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம்.
5 கிராம் சீரகம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கருகிடும். ஸோ சீக்கிரமாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 5 கிராம் அளவு தான் இருக்கும். ஸோ 2 கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு 3 பீஸ் சின்ன சின்னதாக. அதையும் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறேன் பவுடர் ஆகிறதுக்காக. ஸோ நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபைனலாக அதையும் சேர்த்துட்டு அவ்வளோதான். எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஹாஃப் அரைஞ்ச பிறகு அதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 5 கிராம், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்ல பவுடராக அரைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டிலில் எடுத்துக்க போகிறேன். ஸோ இவ்வளோதாங்க செட்டிநாடு ஸ்டைல் மசாலா பவுடர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.